இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. சற்று முன்பாக இன்று மாலை வெளியாகும் என்று பார்த்திருந்தோம். தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, சற்று முன்பாக பார்த்தோம் இன்று மாலை வெளியாக வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன விவரங்களை சொல்லியிருக்கிறாங்க? இன்று மாலை 4 மணிக்கு விக்யான் பவன் என அழைக்கப்படும் மத்திய அரசு அமைப்பிலே மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறார்கள் என தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இப்படி தகவல் அளிக்கப்பட்டாலே தற்போதைய சூழலில் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு தான் அது என்பது அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அதன்படியே தேர்தல் ஆணையம் இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தவுடன் அந்த அறிவிப்பு 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கானதுதான் என்பதை உறுதி செய்யும் விதமாக உள்ளது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியிலே ஒரே நாள் தேர்தல் நடத்தப்படும் எனவும் ஒரே கட்ட தேர்தலாக இந்த 3 மாநிலங்களிலும் நடத்தப்படும். ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் அதிகம் இல்லை என்பதால் அத்தகைய சூழல் நிலவுகிறது. அதே சமயத்திலே எல்லை மாநிலமான அசாமில் பல கட்டங்களாக தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அதைவிட அதிகமாக மேற்கு வங்க மாநிலத்திலே கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக சென்ற முறை தேர்தல் நடத்தப்பட்டது. அதே போல அல்லாமல் அதோட ஓரளவுக்கு குறைவாக 6 கட்டங்களாகவோ அல்லது 5 கட்டங்களாகவோ தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே வாக்குப்பதிவு ஏப்ரல் 20ஆம் தேதி வாக்கில் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெளியிடப்படும் அட்டவணையிலே மே மாதத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5 மாநில தேர்தல்களை அறிவிப்பதற்காக தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தீவிர ஆலோசனைகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தன. இன்று கூட மிகவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் காலையிலிருந்தே தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று ஃபுல் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் என்று அழைக்கப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடைபெறும் எனவும் அதன் பிறகு இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ள அட்டவணைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு தலைமை தேர்தல் ஆணையரே இன்று மாலை இந்த அட்டவணையை அறிவிக்க இருக்கிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் மற்றும் கேரளா மாநிலங்களின் தற்போதைய சட்டமன்றங்களின் ஆட்சி காலம் நிறைவுக்கு வருகிறது. மே மாதத்தில், ஜூன் மாதத்தில் நிறைவுக்கு வரும் சூழலிலே தேர்தலை இனியும் தாமதப்படுத்த முடியாது. எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக ஏற்கனவே தேர்தல் தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை மேற்கு வங்கத்திலே பெரும் சிக்கல்களை உண்டாக்கியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கும் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் சிறிது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது எனவும் 2021ஆம் வருடத்திலே பிப்ரவரி இறுதியிலேயே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டன. இந்த முறை எஸ்ஐஆர் நடவடிக்கை அது தொடர்பான வழக்கு காரணமாக சிறிது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது எனவும் அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அதற்கேற்ற வகையிலே தேர்தல் அட்டவணையை அமைத்திருக்கிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகவே மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் அட்டவணை இன்று வெளிவருகிறது.
என்று தேர்தல் வாக்குப்பதிவு என்று நடைபெறும், வாக்கு எண்ணிக்கை என்று நடைபெறும் என்று அனைத்து விவரங்களும் இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ். கணபதி, இந்த 5 மாநில தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரே 5 மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆய்வை எல்லாம் மேற்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலே ஒரு பரபரப்பான சூழல் இருப்பு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. தலைமை தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன முன்னேற்பாடுகளை இந்த அறிவிப்பு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க? கடந்த சில நாட்களாகவே இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்தின் முன் யாரும் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு அரசியல் கட்சிகள் எஸ்ஐஆர் விவகாரத்திலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடும் என்பதால் அங்கு பலத்த பாதுகாவல் போடப்பட்டு தடுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த தடுப்புகள் காரணமாக தேர்தல் ஆணைய நுழைவாயில் அருகே சென்று யாரும் அங்கு நிற்பதோ அல்லது இங்கே ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதோ முடியாத சூழல் இருக்கிறது. இதனால் அங்கு செய்தியாளர்களுக்கும் அங்கு சென்று செய்தி சேகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்று காலையிலிருந்தே நாம் பார்ப்பது என்னவென்றால், தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அலுவலகங்களை சேர்ந்தவர்கள் காலையில் இருந்தே அலுவலகத்துக்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொதுவாக யாரும் அலுவலகத்துக்கு வரமாட்டார்கள். அமைதியான சூழலை நிலவும். அப்படி அல்லாமல் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அங்கே வந்தவனமும் சென்றவனமும் பல்வேறு வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில் தான் தேர்தல் அட்டவணையை அறிவிப்பதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. இன்று உள்துறை அமைச்சகத்துடனும் மிகவும் முக்கியமான ஆலோசனை ஒன்று நடைபெற இருக்கிறது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது மேற்கு வங்கத்துக்கு ஏற்கனவே தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக பாதுகாப்பு படைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அங்கு பாதுகாப்பு பணிகளிலே மிகுந்த கவனம் தேவை என்பதால் கூடுதலாக பாதுகாப்பு படைகளை இங்கே அனுப்புவதற்காக தற்போது தேர்தல் ஆணையம் உள்துறை அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியிலே இன்று எத்தனை சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற துணை ராணுவ படைகளின் பிரிவுகள் அங்கு அனுப்பப்படும் என்பது முடிவு செய்யப்படும். மேற்கு வங்க மாநிலத்திலே சென்ற முறை தேர்தல் நடந்த போதே வன்முறை நடைபெற்றது. அதே போல 2024 வருடத்திலே மக்களவை தேர்தல் நடைபெற்ற போதும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பான புகார்கள் வந்தவண்ணம் இருந்தன. ஆகவே அப்படி அல்லாமல் அமைதியான முறையிலே தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் விரும்புகிறது. ஆகவே உச்சகட்ட பாதுகாப்பு மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கும் எனவும் அதற்கு அடுத்தபடியாக எல்லை மாநிலமான அசாமிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் எனவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகம் இல்லை. ஆகவே தேர்தலை அமைதியாக நடத்துவதிலே பெரும் சிக்கல்கள் இல்லை என்பதால் பதட்டமான வாக்குச்சாவடிகளை அடையாளம் கண்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள், மற்றபடி அனைத்து மாநிலங்களிலும், அதாவது இந்த 3 மாநிலங்களிலும் ஒரே நாளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது. இது தொடர்பான அனைத்து விவரங்களும் இன்று மாலை வெளியிடப்படும். விக்னேஷ். கணபதி, இன்று மாலை 4 மணிக்கு 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 5 மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிகளோடு அதற்கு முன்னதாக ஏதேனும் ஆலோசனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே மத்திய அரசாகட்டும் அல்லது மாநில அரசுகளாகட்டும் முக்கிய அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட்டு விட்டன. நேற்று கூட நாம் பார்த்திருந்தோம், மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கும் முக்கிய அரசாணை வெளியிடப்பட்டது. மேலும் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியிலே மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் ஏற்கனவே அறிவிப்புகள் செய்யப்பட்டுவிட்டன. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களிலே பயணம் செய்து அங்கு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். நெடுஞ்சாலை திட்டங்கள், பாலங்கள் போன்றவற்றுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி அனைத்து மாநிலங்களுமே, மாநில அரசுகளாகட்டும் சரி, மத்திய அரசாகட்டும் சரி, தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் விரைவிலேயே என எதிர்பார்த்து ஏற்கனவே அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டார்கள். இன்று மாலை தேர்தல் அட்டவணை 4 மணிக்கு அறிவிக்கப்பட்ட உடனேயே மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ற சொல்லப்படும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது. அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலேயே மாநில காவல்துறை மற்றும் மாநில நிர்வாகம் ஆகியவை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் தமிழக காவல்துறையிலே யார் எந்த பணியிலே ஈடுபட வேண்டும், பணிமாற்றம் தேவையா போன்ற விஷயங்களை எல்லாம் இனி தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் இன்று மாலைக்கு பிறகு. அதே போல மாவட்ட நிர்வாகங்களிலே தேர்தல் பணிகளுக்காக யாரெல்லாம் எங்கெல்லாம் அனுப்பப்பட வேண்டும் என்கிற விஷயத்தையும் தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ்.
அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.